வணக்கம் அருமை நண்பர்களே. இன்னைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு வெண்டிக்காய் சாம்பார் தான் நண்பர்களே. பார்த்தீங்களா, வெண்டிக்காய் ஷழும்பார் தான் இன்னைக்கு. என்னது வெண்டிக்காய் ஷழும்பார் தான் இன்னைக்கு. நல்ல மூளைக்கு நல்லா வேலை செய்யும் நண்பர்களே. நிறைய இவ்வளவு சலுப்பா சொல்ற. அதான் வெண்டிக்காய் ஷழும்பார். சுட சுட நண்பர்களே, சூடான சுவையான அருமையான ஒரு நல்ல ஒரு உணவு, மூளைக்கு வேலை செய்கிற. ஆஹா, தயவுசெய்து கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நார்மல் டெலிவரி ஆகும் நண்பர்களே, பெண்களே, உண்மையிலே கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு வெண்டிக்காய் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க. சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, வதக்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இன்னைக்கு சருமிக்கு மதுவுக்கு வெண்டிக்காய் சாம்பார். கூட்டு ஒன்றும் இல்லையா, பொரியல் கூட்டு இது வைக்கல. ஏன்னா என்னுடைய மனைவி சோம்பேறித்தனத்தினால பாவம் வைக்க முடியலை. அவளை ஒன்றும் பண்ண முடியாது, அவளுக்கே ஒரு வாரம் உடம்பு சரியில்லை. இது செஞ்சு அமைச்சுறதே பெரிய விஷயமா இருக்கு. நான் சொல்ல சரிதானே? சரிதானே? ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை நண்பர்களே. ஹெல்ப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்யறது சொல்லுங்க. ஏன் உடம்பு நானே படுறவாடு கை ஊற அட்டிக்கு வந்து அதுக்கு வந்து இங்க அரைச்சா ரத்தமா இருக்கு. நானே நோய் வந்து போய் நான் ரொம்ப நைட்லாம் தூங்க முடியல, பெரிய அரிப்பு. நான் படுறவாடு ஆண்டவனத்தையும் இருக்கேன். வாயை கட்டணும் நண்பர்களே. வாயை கட்ட முடியல நண்பர்களே, செருப்பை கழட்டி அடிங்க. அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் எப்படி சரியாகும்? நீங்க இந்த மாசு மாதிரியும் இந்த மாசு மனசும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வீடியோல கூட்டி போய் திங்க விட்டுங்க, பதம் பார்த்துடுறாங்க. வெளியில போய் திங்காதையானா கேட்கணும். அப்புறம் மாத்திரை சரியில்லை, மருந்து சரியில்லைண்டா. ஏமா இது ஏமா மிளகாயை போட்டு வைக்கிறபடி? ஏமா காய் ஒன்றும் இல்லை, மிளகாயை போட்டு நம்ம திண்டு விட்டு சண்டைக்கு வர நைட்டில் சாயங்காலம் ஏண்டி இப்படி பண்ணுற பிள்ளைகளுக்கு? அதாவது வந்து நண்பர்களே, நேற்று வந்து ஒரு மேட்ச் பார்த்தீங்களா, நியூசிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச். ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப தர்ம அடிக்க விழுந்துக்கிட்டு இருக்கு. என்னடே தெரியல, வர வர ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. பாவங்க. ஆனால் உண்மையிலேயே லீக்கில் இருந்த வேகமும் விவேகமும் இந்த இந்த மேட்ச்சில் இல்லை பாருங்க, பாவம். அம்மா போதுமாப்பா லீக். எங்கே மதுட்டு போன காணா? லீக்கில் ஒரு வேகமும் விவேகமும் இந்த சூப்பர் எயிட்லாம் போச்சு. பாவம், ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா. அநேகமாக அவ்வளோதான், இன்னி அரையிறதுக்கு போக முடியாது நினைக்கிறேன், செமிஃபைனல் போக முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது, ரொம்ப கடினமான சூழ்நிலை. இன்றைக்கி போகுமா, இன்னைக்கு வின் பண்ணி அடுத்த மேட்ச் வின் பண்ணி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவினா, நம்ம இந்த டீம் அடித்து காலி பண்ணணும். சிம்பாவே அடித்து காலி பண்ணிடலாம். அதுபோக நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அடித்து காலி பண்ணிச்சுன்னா நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம். நம்ம 2 மேட்ச் ஜெயிக்கணும், அவங்க 2 மேட்ச், அவங்களும் சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்ச் வின் பண்ணணும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அம்மா ஊர் வைக்கணும் உனக்கு சாதத்தை இது வேணும்னா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸு கொடு. சரி, ஏன் என்னத்துக்கு மிஸ்திருக்காங்க? வேறையா? ஆனால் நீ எப்படி இருக்காத, யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடு, தப்பு இல்லை. போதுமா? ஒரு துண்டு ஊறுகாய், அதிகமாக திங்கக்கூடாது ஊறுகாயெல்லாம். சாப்பிட கொஞ்சம் அள்ளிடுவாப்பா. போதுமா? இந்த சாப்பாடு எப்படி பத்து இதெல்லாம் நெப்பணும்ல, அந்த பள்ளம்லாம். பாவம் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சர்மிக்கு ஒன்றும் காய்கறி இல்லை நண்பர்களே. பாவம் ஊறுகாயும் வெண்டிக்காய் சாம்பார் தான். ஓகேவா? சாப்பிடு, நாளைக்கு உனக்கு நல்ல காய் வச்சு சொல்கிறேன் அம்மாவை. ஒரு டக்குன்னு கிளம்பு, நான் மதுக்கு சோறு கட்ட போகிறேன். டக்குன்னு கிளம்பு. மதுமா என் தங்கப்பில் வரும் நண்பர்களே, இப்போ போகிறேன். அது கட்டினா மட்டும் மது வரும். தூங்குதா? ஆகையினால் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மதுவுக்கு தான் சாப்பாடு கட்ட போகிறோம். என்னத்தை இன்றைக்கி நம்ம இந்திய டீம் ஜெயிச்சு போகிறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் கடுமையான முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம். பாகிஸ்தான் டீம்லாம் பாவம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேறிடுச்சு. அதெல்லாம் நம்ம இந்திய நம்ம இந்திய டீம் என்னென்னா பாகிஸ்தானை ஜெயிக்கிறது தான் குறியாக இருக்கும். பாகிஸ்தானை ஜெயிக்கிறது மட்டும்தான் குறியாக இருக்க ஒழிஞ்சு மற்ற டீமை ஜெயிக்கல அதோடைய வேகமும் விவேகமும் இல்லை. நம்ம பாகிஸ்தானை ஜெயிச்சா மட்டும் போதும், அது மேட்ச், அதெல்லாம் ஆட்டம் கிடையாது. பாகிஸ்தான்கிட்ட எவ்வளவு வேகம் விவேகம் இருக்கோ
அதே போல் மற்ற டீமுலேயும் இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் ஆப் அடிச்சிருவாங்க நம்மளுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பு பெரிய ஆப் வச்சுட்டாங்க நமக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம்கிட்ட சரியான அடி வாங்கி கேவலப்பட்டு பண்ணிமே எந்தெந்த டீமோ எதிர்பார்த்துருக்கோம். இந்த டீம் தோக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும், இப்படி இருந்தால் தான் ஜெயிக்கணும். இதெல்லாம் தேவையா? மது எந்திரி மது, என்ன தூக்கிட்டு இருக்கா? ஊர் வைக்க உனக்கு பிள்ளைகளுக்கு ஊர் வைக்க வேணாமாம்மா? வேணாமா? வேணாமா? சரி. ஒரே ஒரு துண்டுமா இந்த காய் வைக்கலைன்னா எவ்வளவு ஒரு எனக்கு நீதாண்டி டெஸ்டி டெஸ்டி. நண்பர்களே, இவ்வளோதான் சாப்பாடு மிச்சம் இருக்கு. ஓகே, இவ்வளோதான். இன்றைக்கி நம்ம மேட்ச் இருக்குது. தரமான இன்றைக்கி ஒரு ஆர்ஆருக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஜிம்பாப்வேக்கும் நம்ம இந்தியாவுக்கும் மேட்ச்சு. இன்றைக்கி சென்னையில் நடக்குது. இன்றைக்கி வெற்றி பெறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கங்க. ஜிம்பாப்வே சாதாரண டீம் இல்லை, ரொம்ப கடுமையான போராட்டம் பண்ணி தான் அவங்கள நம்ம வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதனால் நம்மளும் போராடணும். பாகிஸ்தான்கிட்ட காட்டுற அந்த வீரமும் வேகமும் எல்லா டீம்கிட்டும் காமிக்கணும். சும்மா போட்டு உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை மாதிரி என்னமோ 2 பேருக்கு பிரச்சனையில் ஏதோ பிரச்சனையாகி இந்த குல்தீப் யாதவ் எடுக்காம விட்டு பெரிய அக்கா போச்சு. போன மேட்ச்லாம் ரொம்ப கேவலமான தோல்வி நண்பர்களே. சவுத் ஆப்பிரிக்காட்ட இவ்வளோ கேவலம் மட்டமாக இவ்வளோ ஸ்கோர் கம்மியாகவும் தோக்கக்கூடாது. இது போன்ற இனிமேல் நிகழ்வு நடக்கக்கூடாது. இந்த பதிவை பார்த்து இந்திய டீமே கதறப்போகுது. இந்தியாவே கதறப்போகுது. இனிமேல் நல்லா விளையாடுங்க. விளையாண்டு மக்கள்கிட்ட நல்லா பேர் எடுங்க. அடுத்தடுத்த நிலைக்கு போங்க. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களே விடுவது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நேற்று ஒரு அன்னதானம் போட்டேன். அதுக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அன்னதானம் போட்டேன்னா யார் காசில்? உங்கள் காசில் போட்டேன். நீங்கள் போட்ட கிஃப்ட்டில் அன்னதானம் போட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் அனுப்பிட்டு வர அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லி விடைபெறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. நீங்களும் ஆதரவற்றோருக்கு ஒரு நேரம் உணவு கொடுங்க. நம்மளும் ஏதோ நம்ம வர்ற வருமானத்தில் ஏதோ ஒரு மந்த்லி இல்லைன்னா 2 மந்த் 2 மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துருவோம் உணவுகள். ஓகேங்களா? மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறவங்கள. தொடர்ந்து நம்ம வீடியோ ஓடாது. நேற்று போட்டு அந்த அன்னதான வீடியோ ஓடல. அப்புறம் நம்ம என்னத்தை வீடியோ போட்டால் என்ன ஓட போகுது? இதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த மேட்சை பற்றி பேசி ஒரு போடு உண்டு. இனிமேல் கண்டென்ட்லாம் அப்படி தான் மாறி தான் இருக்க போகுது. அதனால் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க வேண்டாம். ஓகே ஓகே மது, ஓகே டன்னா. ஓகே பை நம்மளே, எல்லோரும் ஹேப்பியாக வேலைக்கு போங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை. வாரத்தில் எத்தனாவது நாள்? இது 3ஆவது நாள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இன்னும் 2 நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் மதுக்கு ஸ்கூலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லீவு தான். என்னடா குட்டி, லீவு விட்டாதே மதுக்கு ஹேப்பியாக இருக்கும். இந்த மாசு மனோஜ் என்ன பண்ணிவிட்டேன்? மனோஜ்னு ஒரு மாப்பிள்ளை புதுசாக நம்ம டீமில் சேர்ந்தவன் ஒரு பொருளை உடச்சிட்டான். அதை இன்றைக்கி போய் வாங்கணும் நண்பர்களே. என்ன பண்ணுறது? இப்படித்தான் நடக்காது. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே. எல்லோரும் ஹேப்பியாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. வெண்டிக்காய் குழம்பு வச்சு கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் சாப்பிடுங்க தயவு செய்து. அதுதான் என்னுடைய சகோதரி. நீங்கள் சாப்பிட்டா தான் குழந்தையெல்லாம் சுகப்பிரசவம் பிறக்கும். வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தாய்மார்கள்லாம் என்னடா நான் பாட்டு சொல்லி நினைக்காதீங்க. ஓகேங்களா? என் பேச்சை கேட்காம தான் என் பொண்டாட்டிங்களாம் சிசரியனு. நான் சொன்னேன் வாக்கிங் போடி, ரன்னிங் போ, வேலை போகிறேன்னு சொன்னேன். அவள் பாவம் அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அதெல்லாம் பண்ண முடியல. அதனால் ஏன் போய் பொண்டாட்டிங்களாம் சிசரியனே பண்ணாங்க. பாவம் கேட்கனா பண்ணுறது. அந்த 6 மாத காலங்களில் நான் பட்ட கஷ்டம் வேதனை இல்லை யாருக்கா தெரியுமா? அவ்வளோ வேலையை நான் தான் சமைச்சேன், அவ்வளோ நான் தான் பிள்ளைகளை பார்த்தேன். இன்றைக்கி நான்டா இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் இல்லைன்ற. சரி, இதுக்கு மேலே பேசினா பல உண்மைகள் வெளிவரும். அதனால் இந்த வீடியோவை போய் முடிச்சுக்கணும் போல. நன்றி, வணக்கம், பாய்.